அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிறார். என்னோடு கூட அப்போஸ்தலர் நடபடிகை 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ ஜனமாய் தேவனோடு கூட நாம் கடந்து போகிற போது எல்லா சூழல்களுக்கு மத்தியிலும் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். தாவீதை குறித்து, தாவீதுடைய வாழ்வை குறித்து தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறினது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசுகிற போது, தாவீதின் வாழ்விலே தாவீது முன்னறிவித்த அந்த மேசியா என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே இவைகளை பேசுகிறான். நிறைவேறுகிற தீர்க்க தரிசனங்கள் தொடர்ந்து நம்முடைய வாழ்விலும் எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும். கர்த்தர் நம்மை நடத்துவார். இங்கே போடப்பட்டிருக்கிறது, தாவீது எப்படிப்பட்டவனாக இருந்தான், தேவன் அவனுக்கு எப்படி இருந்தார், அவனுடைய வாழ்விலே அவன் பெற்றுக்கொண்டவைகள் என்று சொல்லி சில காரியங்களை பார்க்கிறோம். சங்கீதம் 16:8 இப்படி சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால். பாருங்க, தாவீதுனுடைய அனுபவம், தாவீதுனுடைய சாட்சி என்னன்னு சொன்னா, நான் தேவனை சார்ந்திருக்கிறேன், தேவனை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அது என் வாழ்விலே ஒரு பெரு மகிழ்ச்சி கொண்டு வருகிறது. அதற்கடுத்த அந்த 9, 10, 11 வசனங்கள் வரையிலும் அவன் சொல்லுகிற போது, தேவ பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறபடினாலே என் வாழ்விலே ஒரு பெரு மகிழ்ச்சி என்று சொல்லுகிறான். ஒரு பெரிய சந்தோஷம் வருகிறது என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, என்னோடு கூட இருக்கிறவர் எனக்கு நித்தமும் ஆலோசனை தருகிறார், ஒரு பெரிய நம்பிக்கை தருகிறார், பெரு மகிழ்ச்சி உண்டாகிறது என்று சொல்லுகிறான். நீங்கள் விசுவாசிக்க முடியுமானால் இந்த புதிய மாதத்திலும் தேவனுடைய வல்ல பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். அந்த வல்ல பிரசன்னம் நம் வாழ்விலே பெரு மகிழ்ச்சியையும் மாபெரும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். ஆண்டவருடைய வார்த்தை எப்படித்தான் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் எப்படிப்பட்ட சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி அவரே கூட இருந்து என்ன செய்வாரா, காரியங்களை நடப்பிப்பார். இங்கே தாவீது சொல்லுகிற போது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவன் என்ன செய்தான், அவனுக்கு தேவன் என்ன செய்தார் என்று பேசுகிறான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மகிமையாக நாம் என்ன செய்கிறோம், நமக்கு தேவன் என்ன செய்கிறார் என்பதை வேதம் நம்மோடு கூட பேசுகிறது. ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நாம் நிறைவேற்றுகிற போது மெய்யாகவே கர்த்தர் என்ன செய்கிறாரா, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சுருக்கமாய் ஒரு 3 காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட நான் பேசட்டும். ஒன்று, கர்த்தரை எப்போதும் முன் வைக்கிற வாழ்க்கை எவைகளை நமக்கு தரும் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வசனம், கர்த்தரை எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் அவரை மாத்திரம் பார்க்கிற வாழ்க்கை எதை நம் வாழ்விலே கொண்டு வரும் என்று பேசுகிறான். 3வது, கர்த்தருடைய பிரசன்னத்திலே எப்போதும் நிறைந்திருக்கிற வாழ்க்கை நமக்கு எவைகளெல்லாம் கொண்டு வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். 3 காரியங்கள் இந்த வாக்குத்தத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறவைகளின் அடிப்படையிலே உங்களோடு கூட நான் பேசட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது பார்க்கிறோம், கர்த்தரை எப்போதும் முன்வைக்கிற வாழ்வு. தேவனை எப்பொழுதும் எல்லாவற்றிலும் முன்வைக்கிற வாழ்வு. தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தரை எப்பொழுதும் என்ன செய்திருக்கிறேன், எனக்கு முன்னாலே வைத்திருக்கிறேன். என்னோடு கூட நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசியுங்கள். நீதிமொழிகள், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும்
கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரை நம்பி ஆண்டவரை முன்வைத்து ஓடுவாயானால் உன் சுய புத்தியிலே ஓடாதே. தேவன் சொல்லுவதை கேள், வேதம் சொல்லுவதை கேள், ஆண்டவரனோடு கூட பேசுகிறதை கேள். சாலமோன் ஞானம் எப்படித்தான் சொல்லுகிறான், ஏன்னா அவனை போல அடிபட்டவன் யாரும் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்லுகிறான், சுய புத்தியின் மேல் சாயாமல் ஆண்டவரை முழு இருதயத்தோடும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தரை நான் எப்போதும் முன்னாலே வைத்திருக்கிறேன்னு சொன்னா அவரை மாத்திரம், அவர் எனக்கு சொல்லட்டும், அவர் என்னை நடத்தட்டும், அவருடைய கரங்களில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி கடந்து போகிற அனுபவம் இருக்கு பாருங்க. நீங்க அப்படி போகும்போது சங்கீதம் 32:8 ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை பாருங்களேன். நீங்க அவர்கிட்ட உங்க வாழ்க்கையை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவர் சொல்லுவாரு, நான் உனக்கு சொல்லி தருவேன், என்ன பண்ணணும்னு நான் என்ன செய்வேன் சொல்லி தருவேன், எங்க போகணும்னு நான் என்ன செய்வேன் சொல்லி தருவேன், எது வழி எதுல நடக்கணும்னு நான் என்ன செய்வேன். ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து நமக்கு ஆலோசனை தருவார். ஏன் சொன்னா நீங்களும் நானும் அவராலே விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், அவராலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவரை ஆராதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் அவர் என்ன செய்வாரா, தம்முடைய ஜனங்களுக்கு அவர் உத்தரவாதம் எடுத்துக் கொள்ளுகிறார். என்னை நம்பி நீங்கள் கடந்து வந்தபடினாலே நான் உங்களை என்ன செய்வேன் நடத்துவேன் என்று சொல்லுகிற அனுபவங்கள் பாருங்க. என்னோடு கூட யாத்திராகமம் 13 17-18 வசனங்களை வாசியுங்கள். யாத்திராகமம் 13-17. மனமடிந்து திரும்புவார்கள் என்று சொல்லி பாருங்க, பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். ஆண்டவர் எப்படி நடத்துவாராம், சுற்றி போக பண்ணுகிற தேவன். நமக்கு எப்போதும் எது பிடிக்கும்னு சொன்னால் ஷார்ட்கட்டில் போக தான் பிடிக்கும். ஷார்ட்கட்டில் என்ன செய்யலாம், இப்படி போனால் சுலபமாக என்ன செய்யலாம், போயிடலாம், சுலபமாக காரியங்களை செய்யலாம். தேவன் எப்போதும் எப்படி நடத்துவாராம் பாருங்களேன். அவர் சொல்லுகிறார், நீ உன் வழியை, உன் வாழ்க்கையை, உன் காரியங்களை என் கையிலே ஒப்புக் கொடுப்பாயானால் நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறது மாத்திரமல்ல, நான் உன்னை நடத்துவேன். அப்போ இந்த சுற்றி போகிற வழி வனாந்தரம் தான், சிவந்த சமுத்திரம் தான், தடைகள் தான். ஆனா ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, பெலிஸ்தர் தேசத்து வழியாய் போகிறது சுலபமா போயிடலாம், ஆனா பிள்ளைகள் யுத்தத்தை சந்திக்க வேண்டி இருக்கும். பாருங்க, யுத்தத்தை பிள்ளைகள் சந்திக்க வேண்டி இருக்கும். ஆகையினாலே பிள்ளைகளை நான் என்ன செய்யட்டும், நம்ம வாழ்விலும் தேவன் பல நேரங்கள் அப்படிதான், அவருக்கு தெரியும் இந்த வழியா போனா நீ பிரச்சனைகளுக்கு கூட சிக்கிக் கொள்வாய் என்று. முடிந்த வரையிலும் தேவன் என்ன செய்வார்னா மடை மாற்றுவார். ஆனா முரட்டாட்டம் என்ன செய்யும் சொன்னா அந்த வழியிலே போய் சிக்கிக் கொள்ளும். தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் இங்கே சொல்லும் போது சொல்லுகிறார், என் பிள்ளைகள் அந்த யுத்தத்தை சந்திக்கிற போது சோர்ந்து போவார்கள், யுத்தத்தை கண்டு பயந்து விடுவார்கள். பயந்தா எங்க போயிடுவான்னு சொன்னா மறுபடியும் உலக வாழ்க்கைக்கு போயிடுவான், மறுபடியும் ரட்சிப்பை இழந்து போயிடுவான், மறுபடியும் எகிப்துக்கு போய்விடுவான். ஆகையினால கொஞ்சம் சுத்தி நடந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமா எங்க வந்தா போதும், தேவராஜ்யத்துக்கு வந்தா போதும், கொஞ்சம் சுற்றி ஆகிலும் போகட்டும். நாம் நினைக்கிறோம் சுற்றி போகிற வழிகள் போராட்டமானது என்று சொல்லி. வசனம் சொல்லுகிறது 21வது வசனம். பாருங்க, ஆண்டவர் நடத்துகிற வழியிலே நாம் போகிற போது தேவன் என்ன செய்வாராம், இரவும் பகலும் நம்மை விசாரித்துக் கொண்டே இருப்பார். இரவும் பகலும் நம்முடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டே இருப்பார். பகலிலே மேகஸ்தம்பம் என்ன செய்ததா கூடவே வருகிறது, இரவிலே என்ன செய்கிறதா அக்கினி ஸ்தம்பம் வெளிச்சம் காட்டிக்கொண்டே போகிறது. பாருங்க, சுற்றி போகிற வழியில என்ன இல்லைன்னு சொன்னா அந்த தேவனுடைய கரம் கூட இருக்கும்.
அங்கே யுத்தம் இல்லை, போராட்டம் இல்லை, பாடுகள் இல்லை. வேதம் சொல்லுகிறது அந்த வழியிலே சிங்கம் என்ன செய்கிறது இல்லையா, காணப்படுகிறதில்லை. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையராக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டானா, கெட்டு போக மாட்டார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, தேவனுடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுக்கிற போது கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துவார். கர்த்தர் 23:20 சொல்லுகிறது, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும். பாருங்களேன், நீங்க தேவன் கையிலே உங்க வாழ்க்கையை கொடுத்துட்டா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் சொல்லுவாரு வழியெல்லாம் ஒரு பாதுகாப்பு இருக்குமா. வழியெல்லாம் சங்கீதம் 91 அப்படிதான் சொல்லுகிறது, உன் பாதம் கல்லில் இடராதபடி. நீ நடக்கிற வழியெல்லாம் என்ன செய்வாரா, தூதர்கள் அப்படியே இருப்பான். தூதர்கள் என்ன செய்வார்கள், கூடவே இருப்பார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாடுங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, வழியெல்லாம் உன்னை பாதுகாப்பேன். போகிற வழியில் என்ன இருக்காது, யுத்தம் இருக்காது, போராட்டம் இருக்காது, பாடுகள் இருக்காது, தடைகள் இருக்காது. தடைகளை நீக்கி போடுகிறவே உனக்கு முன்னாலே தடைகளை உடைத்து கொண்டு போய்கொண்டே இருப்பார். நம்ம வேலை பேசாம அவர் பின்னால போறது மாத்திரம்தான். எங்க கொண்டு போவாராம், இந்த வார்த்தை சொல்லுது, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியா, வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்து முடிக்கும்படியா. ஆண்டவர் பாருங்க, நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அதை நாம் சுதந்தரித்து கொள்ளுகிற வரையிலும் அவர் நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்தில் கடந்து போனவர் சொல்லுகிறார், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானம். எங்கே ஆயத்தம் பண்ணாரா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அந்த தேசம் ஆண்டவர் அவங்களை அவர் சொல்லும் போதே சொல்லுகிறார், நீ விதைக்காததும் கட்டாததும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளோ பெரிய நன்மைகள் இப்போ தெரியுங்களா. ஒன்று தான், அவர் பின்னால் மாத்திரம் போகணும். ஆண்டவரை உம்மை முன் வைத்திருக்கிறேன், நீர் எனக்கு வழிகாட்டும். உம்மை முன் வைத்திருக்கிறேன், நீர் எனக்கு ஆலோசனை. தாவீது சொல்கிறான், நான் எப்பொழுதும் என்ன செய்கிறேன், தேவனை நம்பி. பாருங்க, 2வது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றுக்கும் அவரை தான் பார்க்கிற அனுபவங்கள். எதுனாலும் அவன் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறேன். நம்ம எப்போதும் என்னன்னா ஆளுங்களை தான் பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கு இவரை போய் பார்த்தா ஏதாவது என்ன செய்யும், கிடைக்கும். அவரை பார்த்தா ஏதாவது கிடைக்கும். ஆட்களை என்ன செய்கிறோம், ஆட்களை நம்பி ஆட்களை பார்த்து கொண்டு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் ஆண்டவர் பேர்ல. பாருங்க, இங்க தாவீது சொல்றான், நான் அவரை தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவரைத்தான், அவருடைய காரியங்களை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு சாப்பாடு ஆகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும், வீடாகட்டும், எதுவும் என்ன செய்திருவாரா, தேடுகிறதுல முதலாவது அவரை, அவருடைய முகத்தை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் சூழல்கள் எதுவாக இருக்கட்டும். பாருங்க, ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காட்டட்டும். யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோசுவா 10:12. ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக கிபியோன் மேலும் சந்திரனே ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அது அப்படியே ஆயிற்று. கவனிங்கள், ஏன் இதை பார்க்கிறோம்னு சொன்னா, அந்த வார்த்தை சொல்லுகிறது, யோசுவா ஒரு யுத்த களத்திலே இருக்கிறான், யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறான், யுத்த களத்திலே ஓடிக்கொண்டு இருக்கிறான், சத்துருக்களை முகமாய் எதிர்கொண்டு. நம்முடைய சூழல்கள் நீங்க யோசிச்சு பார்க்கணும். எந்த சூழலிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பார்த்தான்னு போட்டிருக்கு தெரியுங்களா? யுத்த களத்திலே நின்று கொண்டு இருக்கிறவன். கரணம் தப்புனா மரணம் வாங்க பார்த்தீங்களா? கொஞ்சம் பிசகனால என்ன ஆயிடும்? ஏன்னா யுத்த களம், மரணத்துக்கு முன்னாலே நின்று கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் யாரை பார்த்தான்னு போட்டிருக்கு தெரியுமா? நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா ஜெபம் பண்ண முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, கூட்டங்களுக்கு வர முடியாது, வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்துட்டான், அது வந்துட்டது, இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன். யோசுவா எங்க நின்னானா?
யுத்த களத்திலே களமாடி கொண்டிருக்கிற போது யாரை நோக்கி பார்க்கிறான்? தேவனை நோக்கி பார்க்கிறான். தேவனோடு கூட என்ன செய்கிறானா? பேசுகிறான். சூழல்களுக்கு நடுவிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த சூழல் என்பது அல்ல. நம்ம சொல்ற, ஐயோ எங்க வீடு உட்காந்து ஜெபம் பண்ணவே முடியல பாஸ்டர். வீடு எப்படி இருக்குது? யுத்த களத்தில் ஒருத்தன் தேவனோடு கூட பேசுகிறான். நமக்கு எங்க முடியல பாருங்க. அவன் பேசுகிறான். என்ன பேசி இருப்பான்? ஆண்டவர்கிட்ட யோசுவா என்ன பேசி இருப்பான்? ஆண்டவரே, நீர் தான் என்ன கூப்பிட்டீர், நீர் தான் என்னை மீட்டு கொண்டு வந்தீர், நீர் தான் என்னை அபிஷேகம் பண்ணினீர், நீர் தான் எனக்கு ஆலோசனை தந்தீர், நீர் தான் என்னை கொண்டு வந்து இந்த யுத்தத்தில் நிறுத்தி இருக்கிறீர், நீர் தான் எனக்கு உதவி செய்யணும். ஆண்டவர் கூட பேசுகிறது மாத்திரம் அல்ல, ரெண்டாவது யோசுவாங்க என்ன செய்தான்னு சொன்னா, திரும்பி எவைகளை பார்க்கிறானா? தேவன் சிருஷ்டித்தவைகளோடு கூட பேசுகிறான். அவனுடைய அந்த யுத்த களத்திலே போய்கொண்டிருக்கிறான். யுத்தத்திலே ஜெயித்தாக வேண்டும். இருக்கிறவைகள் எல்லாம் தேவனுடைய சிருஷ்டிப்பு தான். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற எவைகளாக இருக்கட்டும், அவைகளெல்லாம் தேவனுடைய சிருஷ்டிப்புகள் தான். அவைகளோடு கூட என்ன செய்யணுமா? அதே 1 போடப்பட்டிருக்கிறது, சகலவற்றையும் தேவன் சிருஷ்டித்தது மாத்திரம் அல்ல. 22, 23 வசனங்களில் சொல்லுகிற போது எல்லாவற்றையும் மனுஷன் கையில கொண்டு வந்து கொடுத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னான். ஒரு ஆளுகை தரப்பட்டிருக்கிறது, அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்லுகிறான், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேலே நீர் அவனுக்கு ஆளுகை தந்திருக்கிறீர். ஆளுகை இருக்கு, அதிகாரம் இருக்கு, யுத்தம் இருக்கட்டும், அது ஓரம் இருக்கட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். சொல்றான், ஆண்டவரே இதெல்லாம் நீர் உண்டாக்கினது தான், நீர் என்னை அதிகாரப்படுத்தின, உம்முடைய நாமத்திலே சொல்லுகிற இந்த சூரியனும் சந்திரனும் என்ன செய்யணும்? அப்படியே நிற்கணும்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய சொல் கேட்ட அந்த நாளை போல வேறொரு நாள் இல்லைன்னு சொல்லுது. எப்போ பரலோகம் நம்முடைய சொல்லை கேட்குதான் தெரியுங்களா? எந்த சூழலிலும் அவரை நோக்கி பார்க்கிற அனுபவம். யோசுவாவினுடைய வாழ்க்கை அதுதான் பாருங்க. அற்புதம் நடக்கிறது. தேவனை நோக்கி பார்க்கிறான். அடுத்து பிரச்சனைகளோடு கூட பேசுகிறான். எதெல்லாம் தடையாய் வருமோ அவைகளோடு கூட பேசுகிறான். அவைகளை நிறுத்திவிட்டு யுத்தத்துக்குள் போகிறான். கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார். சங்கீதம் 34:5 அப்படித்தான் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவங்க முகம் என்ன செய்யலையா? நீங்க அவரை மாத்திரம் பார்த்துட்டீங்கன்னா வெக்கப்படவே மாட்டீங்க. அவரை மாத்திரம் பார்த்தா என்ன செய்வாராம்? பிரகாசம் அடைய வைப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாயினா அவருடைய அழைப்பு ஏசாயா 45:22 சொல்லுது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது மீட்கப்படுவீர்கள், விடுவிக்கப்படுவீர்கள், பாதுகாக்கப்படுவீர்கள். என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் அங்கே போட்டுக்கலாம். ஏன்னு சொன்னால் அது சொல்லுகிறார், நானே தேவன், வேறொரு தேவன் இல்லை. ஆண்டவர் பிள்ளைங்களாக நம்ம என்ன செய்யணும்னா அந்த அதிகாரத்தை எடுக்கணும். அனுதினமும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற போது சூழல்கள் எதுவாக இருக்கட்டும், சூழல்களை மாற்றுகிற ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்னாகமம் 21 8-9 வசனங்கள் சொல்லுகிறது, வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாம்பினாலே கடிக்கப்பட்டார்கள். கடிக்கப்பட்ட போது கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு பிரமாணம் ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவர் மோசே கிட்ட ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். அந்த பிரமாணத்தின்படி செய்கிற போது பிழைத்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கும் ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற போது பிழைத்துக் கொள்ளுவீர்கள். வேற பிரமாணம் இல்லை. கடிப்பட்டு இருக்கிறாய், மரணத்துக்கு ஏதுவாய் ஓடிக்கொண்டிரு, எந்த சூழலையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கிற கிறிஸ்து உனக்காக சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தா என்ன செய்வீங்களா? பாருங்களேன், ஏன் சொன்னா எந்த சூழலையும் தாண்டி தேவன் என்ன செய்வார்? தம்ம நம்பி பிள்ளைகளை என்ன பார்க்குதுங்கன்னு சொன்னா கட்டாயம் என்ன செய்வார்? அவரு ஒரு நாளும் கைவிடவே மாட்டான். அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், யாதேயாமம் 13:10-11 வசனங்களில் 2 பேரை பார்க்குறோம். ஒன்று ஆபிரகாம், இன்னொருவன் லோத்து. லோத்து எதை பார்த்தான்? ஆபிரகாம் எதை பார்த்தான்? லோத்து பார்க்குறான். அப்படியே பார்த்தா யோர்தானின் சமபூமி எல்லாம் எப்படி இருக்கிறதா? அவ்வளோ செழிப்பு, எல்லாம் பச்சை பசேர்னு செழிப்பு. எப்படிப்பட்டதாக இருந்ததா? ஏதேன் தோட்டத்தை போல இருந்ததுன்னு போட்டிருக்கான். அவ்வளோ ஆசீர்வாதங்கள்.
லோத்து எதை தெரிந்து கொண்டானா? ஆசீர்வாதங்களை தெரிந்து கொண்டு கடந்து போகிறான். ஆபிரகாம் தேவனை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? ஆபிரகாமே, எவ்வளோ முடியுமோ நடை, எவ்வளோ பார்க்க முடியுமோ பாரு, எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன். நீங்க தேவனை நோக்கி பார்த்தா ஒரு குறிப்பிட்ட அளவு அல்ல. நம்ம அளவு, நம்ம எண்ணம், நம்ம சிந்தை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான். கிறிஸ்துவில் இருந்த சிந்தை இருக்கணும். மேலானவைகளை நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசிக்கும் போதே என்ன யோசிக்கிறது? சின்னதா ஒரு வண்டி வாங்கினா போதும், சின்னதா ஒரு கார் வாங்கினா போதும். ஆண்டவர் என்ன யோசிக்கிறார் சொன்னா, கேட்கும் போதே என்ன செய், பெரிதானவைகளை, அரிதானவைகளை. ஏன்னா இங்க பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு, தேவனை மாத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வோம். தாவீது அதான் சொல்றான் சங்கீதம் 23:1, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்துப்பார். அவர் எல்லாம், நான் போராட வேண்டியதில்லை. தண்ணி எங்க இருக்குன்னு அவர் பார்த்துப்பார், சாப்பாடு எங்க இருக்குன்னு அவர் பார்த்துப்பார், எங்க நான் பாதுகாப்பா தங்க முடியும் அவர் பார்த்துப்பார், என்னெல்லாம் எனக்கு தேவை எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். யுத்தம் வந்து அவர் பார்த்துப்பார், சத்துரு வந்து அவர் பார்த்துப்பார். என் வேலையெல்லாம் ஒன்னே ஒன்று தான், அவர் என் மேய்ப்பன், அவர் முன்னாலே போவார், அவர் பின்னாலே நான் போயிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு நாம் எப்படி அப்படியே ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போகிறது, ஓவர்டேக் பண்ணி பல நேரங்களே தோற்று போகிறோம்னு சொன்னா, தேவனை பார்க்கிறதை அந்த கவனம் கொஞ்சம் அப்படி திசை மாறுகிற போது தேவனுக்கு மகிமுன்னாதான். நேற்று மாலை கூட்டங்களை கூட சொன்னோம், ஏன் ஆவிக்குரிய வெறுமை, ட்ரைனஸ் வருதுன்னு சொன்னால் நிறைய காரியங்களை சொன்னோம். ஒன்று, திசை மாறுகிற அனுபவங்கள். பாருங்க, மூணாவது அங்கே போடப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும், எப்போதும் தேவ பிரசன்னத்திலே நிறைந்திருக்கிற வாழ்க்கை. சொல்லுகிறான், கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால், என் கூடவே இருக்கிறபடினால் நான் என்ன செய்கிறது இல்லை. அப்போ அந்த நிச்சயம் ஏன் சொன்னா, தேவன் நம்ம கூட இருக்கிறார். யோசுவா 1:9 சொல்லுகிறார், சொன்னாரு, நான் உனக்கு சொல்லலை, நான் கூட பேசலை, உனக்கு கட்டளை இடலை, பயப்படாதுன்னு சொன்னனே, கலங்காதன்னு சொன்னனே, திகையாதுன்னு சொன்னனே, நீ எங்க போனாலும் உன் கூட வருவேன்னு சொன்னேனே. ஆண்டவர் அப்படிதான் சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட. பாருங்க, 2 சாமுவேல் 8:6 வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, யுத்தங்களுக்கு நடுவிலே, போராட்டங்களுக்கு நடுவிலே தாவீது போன எவ்விடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று எழுதப்படும். ஏன்னா தாவீதை ஏன் காப்பாற்றினாராம்? அவரை நம்பிட்டான். ஆண்டவரே, எனக்கு உம்மை விட்டா வேற யாரும் இல்லை, எனக்கு உம்மை விட்டா போன எவ்விடத்திலும். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டும். யுத்தங்களுக்கு கூடாய் போனான், குறைவுகளுக்கு கூடாய் போனான், அவமானம் நிந்தைகளுக்கு கூடாய் போனான், எல்லாவற்றுக்கும் நடுவிலே கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அதனால்தான் அவனுக்கு ஒன்று தெரியும். சங்கீதம் 139 7வது வசனத்திலிருந்து சொல்லுகிறான், உமக்கு மறைவாக நான் எங்கேயும் ஓடவே முடியாது. ஏன்னா அவர் கையிலே என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அவர் என் கூடவே இருக்கிறார். அவருக்கு மறைவா நான் எங்க போக முடியாது. அவர் எங்க இருக்கிறார்? அவன் சொல்லுகிறான், என் வலது பக்கத்திலே இருக்கிறார், என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். நான் எங்க போனாலும் என்ன செய்வாரா? எங்க போனாலும் கூட வருவார். அவருக்கு மறைவா நீங்க என்ன செய்ய முடியாது. பாருங்க, நம்மை கவனித்து கொண்டே இருக்கிற தேவன், பார்த்து கொண்டே இருக்கிற தேவன், தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளணும். சகரியா 4:10 அப்படி சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? கர்த்தருடைய 7 கண்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. பாருங்க, கர்த்தருடைய கையிலே பாருங்க, நாம நம்மளுடைய வாழ்வை ஒப்பு கொடுக்கிற போது நம்ம கூடவே இருந்த நம்மை பாதுகாக்கிற தேவன். இங்க எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை எப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய கண்கள். அந்த கண் என்ன செய்யுமா? 2 நாளாகமம் 16:9 சொல்லுகிறது, தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள். பாருங்களேன், நீங்க தேவனை நம்பிட்டா உங்களுக்கு நம்முடைய வாழ்வில் அவருடைய வல்லமையை காண்பிக்கும்படி அவருடைய கண் என்ன செய்யுமா? நம்ம பார்த்து கொண்டே இருக்கும். அவருடைய கண்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சகரியா சொல்லும்போது தான் சொல்லுகிறார், அவருடைய 7 கண்கள் என்று சொல்லுகிறார்.
இந்த 7 கண்கள், நீங்க வெளிப்படுத்தல் 5:6 வாசித்தீங்கன்னா அந்த 7 கண்கள் என்னன்னு போட்டிருக்கு தெரியுங்களா? வாசிங்கள். இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 7 கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பூரணமான ஒரு ஆவியானவர். எல்லா இடத்திலும் போகிற எவ்விடத்திலும் என்ன செய்யுமா? அவருடைய அந்த 7 ஆவிகள் என்ன செய்கிறதாம்? நம்மை பார்த்து கொண்டே இருக்கு. தேவ பிரசன்னம் கூடவே இருக்கு. அதனால்தான் தாவீது சொல்லுகிறான், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் கூடவே இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு சத்துரு வருகிற போது சடுதியில் அவர் வெளிப்படுவார். ஒரு தடைகள் வருகிற போது அவரே முன் வந்து அதை உடைப்பார். ஒரு பிரச்சனைகள் வருகிற போது பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்ளுவார். குறைவுகள் வருகிற போது அவர் என் குறைவுகளை நிறைவாக்குவார். அந்த நம்பிக்கை தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய கண்கள் கூடவே இருக்கிற தேவன். செப்பனியா 3:17 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேர்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பார், மகிழ்ச்சியாய் இருப்பார், களி கூறுவார், கம்பீரமாய் இருப்பார். ஏன்னா கூட இருக்கிறவர் நம்மை குறித்து அவர் சொல்லுவார், என் பிள்ளை இது, நான் தான் என் பிள்ளையை மீட்டெடுத்திருக்கிறேன், பிள்ளைக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன். நம்மோடு கூடவே இருக்கிற தேவன், வலது பாரிசத்தில் இருக்கிறவர். சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 109:31 சொல்லுகிறது, வலது பாரிசத்திலே வலது பக்கத்திலே நமக்கு துணையாய் நிற்கிற தேவன் என்ன செய்வாராம்? வாசிங்கம்மா. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களிலிருந்து ரட்சிக்கும்படிக்கு. பாருங்களேன், நம்ம வலது பாரிசத்தில் நின்று ஆக்கினை வராதபடி, சத்துருக்கள் எதிராக எழும்பாதபடி ஒவ்வொரு நாளும் கூட இருந்து என்ன செய்வாராம்? கர்த்தர் பாதுகாப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்தில் அவர் அப்படித்தான் வாக்கு கொடுத்திருக்கிறார். என்னை நோக்கி பாருங்கள், என்னை சார்ந்து நில்லுங்கள், நான் உங்களோடு கூட இருப்பேன். உபாகமம் 31:6 சொல்லுகிறது, பலன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க, திகைக்காதீங்க, நான் என்ன செய்கிறேன்? உன் கூடவே வருகிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒவ்வொரு நாளும் விசுவாசிங்க, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், கர்த்தர் நம்மை நடத்துவார், நம் தேவைகள் எல்லாம் சந்திப்பார்.